அவர் டைமிங் மட்டும் இன்னைக்கு செட் ஆச்சுன்னா யூமும்பா வச்சு செஞ்சிருவாரு. ஆமா சார், நம்ம நேரம் மட்டும் இல்ல, நாம திருப்பி கொடுக்க வேண்டிய நேரமும் கூட. 54வது ஆட்டம் இங்க ஆரம்பிக்குது. சச்சின் முதல் ரெய்டுக்கு உள்ள போயிருக்காரு. ஃபுல் பேக்டா நிக்கிறாங்க யூமும்பா. முதல்ல ஒரு போனஸ்க்கு முயற்சி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு டோ டச்சுக்கு பார்ப்போம் நினைச்சா டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு போனஸ் போடுற முயற்சியில ஒரு ரெய்டர் கிட்ட ஆங்கிள் ஹோல்டர்ல மாட்டி இருக்காரு. 0-0 நிக்குது. அதாவது ஒரு ஆலோசனை இருந்தது, ஆனா அந்த ஆலோசனைக்கு முடிவுல என்னன்னா, ஓகே சஃபர் தனேஷ் முதல்ல டாக்கிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிங்கோட கால் லாபியில போயிருக்குன்றது தான் வந்திருக்கு. பர்ஃபெக்ட்டுங்க, கரெக்டா அந்த ரீப்ளேலயே நம்ம பார்த்தோம், கரெக்டான டிசிஷன் கூட. சா அவுட் ஆயிட்டாரு, நான் பாயிண்ட் எடுப்பாரா, எடுத்திருக்காருங்க. இதான் செய்யணும். சச்சின் வெளியடா, சச்சின் உள்ள காப்பாத்தி இருக்கிறது நரேந்தர், பெஞ்சுக்கு போறது சோம்பீர். அஜித் சவானுக்கு என்ன வலை விரிச்சிருக்கோம், என்ன பிளான் போட்டிருக்கோம். ஆஹா, மல்டிபிள் பாயிண்ட்ஸோட தப்பிச்சு போறாருங்க. அதாவது ஆங்கிள் ஹோல்ட் போட்டவரும் டேஷ் பண்ணவரும் வெளில போணும். ஏங்க போனஸ் வேற எடுத்திருக்காரு அந்த ஆங்கிள் ஹோல்ட் போறதுக்கு முன்னாடி. அலசி பாக்குறாரு, ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைடர். ஆனா இங்க ரைட்டா தான் இருப்பாரு. முதல் ரைட்ல பாயிண்ட் எடுத்தவர் இரண்டாவது ரைட்லயும் டிஃபென்ஸ் உடைச்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு. பிரஷர் சிச்சுவேஷன்ல கெத்த காட்ட ஆரம்பிச்சிருக்காரு நரேந்தர் கண்டோலா. கொஞ்சம் பாயிண்ட் விடுது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். பர்வேஷ் போனார் முன்னாடி, சோம்பீர் போயிருக்கார் பின்னாடி. அஜித் அப்படியே விட்டுருக்கு சார். ஒரு பாயிண்டா? ஏங்க என்ன பண்ணாலும் நான் பாயிண்ட் எடுப்பேன்னு எடுக்கிறாரு. நரேந்தர் வர்சஸ் சுனில் குமார், இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். 5-0 ஃபார் நரேந்தர். பட் இங்க சமையான டாக்கிள், தைரியமான டாக்கிள். முதல் முறையாக நரேந்தர் அவுட் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க யூமும்பாவோட டிஃபென்ஸ். ஏன்னா போன ரைட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு. போனஸ் போட்டதோட திரும்பி வந்திருக்கலாமோ. மெயினா வந்து அஜித்தை தான் தட்டி தூக்கணும், அதுக்கு தான் பிகெஸ்ட் பிளான் போட்டோம். பட் சுனில் அந்த இடத்துல டாக்கிளா, எஸ் மிட்லைனுக்கு ரொம்ப பக்கத்துல நிகழ்த்தப்பட்ட டாக்கிள் சக்சஸ்ல முடிஞ்சிருக்கு. முதல் ரைடுக்கு உள்ள வந்த மஞ்சி இந்த டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க தமிழ் பலைவாஸ். டு ஆர் டை ரைட். இங்க கண்டிப்பா சச்சின் பாயிண்ட் எடுக்கணும், பிரஷர் ஆன் ஹிம். அலசிதான் பாக்குறாரு, ஆனா டிஃபென்ஸ் படு உஷாரா இருக்காங்க. கைகள் எஸ்கேப் ஆகணும், இதுதான் இப்போதைக்கு சச்சினோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கால்கள் அவர் பயன்படுத்தி அவங்க பார்க்கவே இல்லை. கையை நான் நீட்டிட்டே வருவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா தொடுவேன் நினைச்சாரு. ரிங்கு 2 தடவை பார்த்தாரு, 3வது தடவை பாஞ்சிட்டாரு. இவர்தான் யூமும்பாவுக்காக ஒவ்வொரு ரேட்லயும் வருவார். பிரஷர் சிச்சுவேஷன்லயா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் சிச்சுவேஷன்லயா இருந்தாலும் சரி. இத நீங்க பண்ணிட்டீங்களா, ஆட்டத்துல கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க. அஜித் சவான அவுட் பண்ணிருக்காங்க தமிழ் தலைவாசல் டிஃபெண்டர்ஸ் முதல் முறையாக இந்த ஆட்டத்துல. அதுதான் மிக முக்கியமான விஷயம். போனஸ் நான் போட்டேன் அப்பயும் கேட்கறாரு அவரு. நான் உள்ள போய் போனஸை போட்டேன். ஒரு மாற்றம். மொயின் ஷஃபாக்கி உள்ள வந்திருக்கார். காலை கொடுத்து பார்த்தாரு, ரொம்ப உள்ள ஏறிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி அவரை டாக்கிள் பண்ணிட்டாங்க யூமும்பா. இந்த ஏரியாவை தாண்டி வந்தீங்கன்னா உங்களை விடமாட்டோம்னு காமிச்சிருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே மொயின் ஷஃபாக்கியோட பேர் தான் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு வீரர். பட் இங்க அவரை பத்தி பேசும்போது டிஃபென்ஸ்ல நிதேஷ் குமார் மேல ஒரு டச். போனஸ் அண்ட் டச்சுங்க. அவங்க சைடில் போய் இந்த ரைட் கார்னரு அந்த ஏரியாலேயே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் லெஃப்ட் அட்டாக் பண்ணணும். அந்த ஏரியாவில் தான் சோம்பீர் அண்ட் பர்வேஷ் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க. ஆனால் மஜீத் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. சாஹில் நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, இவர் என்ன கோபப்படுறாரு இவ்வளோ. அனுஜ் காவடே இனிஷியேட் பண்ண டாக்கிள் இருந்தும் 2 பாயிண்டோட போறார் மஞ்சித். அங்க அவருக்கு அதெல்லாம் டைம் இல்லப்பா, எங்கப்பா வந்தோடனே கை டொயின்னு சொல்லிட்டு அடிச்சு போயிட்டாப்லன்ற மாதிரி டிஃபெண்டர்ஸ் விட்டதை பார்த்தோம். வெளில வரதுக்கு வாய்ப்பு பஸ்தமி இல்லன்றாரு. போனஸ் ஆச்சிருக்கா நம்மளுக்கு இருக்கு. போனஸ் மொயின் ஷஃபாக் இப்போதைக்கு இருக்காரு. முதல் ரேடுக்கு போய் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அவரை நிறைய ரேடுக்கு அனுப்பி பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம். அபிஷேக் அந்த இடத்துல அட்வான்ஸ் டாக்கிள் முயற்சி அவுட். அவரோட முயற்சி இப்போதைக்கு சரி வரல. இவ்வளவு நேரம் வந்து சோலோவா போகாம எல்லார்த்தோடையும் சப்போர்ட் சரியா கொடுத்துட்டு இருந்தாரு. ஷஃபாக்கி இன்னும் அட்டாக் பண்ணும். சோம்பி இருந்த முறை மாற்றத்துக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு கார்னர்ல நிக்கிறாரு. போனஸ் கூட பார்க்காம போன முறை பர்வேஷ் மேல தொட்டாங்க, இந்த முறை பர்வேஷையே தூக்கிட்டு போறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கா, அதான் என் கேள்வி. இருக்கு, சந்தேகமே கிடையாது. நான் 2 பேரை எண்ணியாச்சு. சுனில் குமாரும் பெஞ்சுக்கு போகணும். மொயின் ஷஃபாகி சப்ஸ்டிடியூஷன்ல உள்ள வந்து இம்பாக்ட் சப்ஸ்டிடியூட் லெவலுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காரு. சோ அவங்கள அட்டாக் பண்ணணும், அது நடந்திருக்கீங்க. மக்களே, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவுல வந்திருக்கு. அந்த நம்பிக்கை மொயின் ஷஃபாகியோட ரூபத்துல வந்திருக்கு. இதை எப்படி
தக்க வைக்க போறாங்க. செகண்ட் ஹாஃப்ல எப்படி ஆட்டத்துக்குள்ள வர போறாங்க? ஆமீர் முகமது சஃபர் தனேஷ் அவரு நீங்க ரேட்ல பெருசா பாயிண்ட் எடுக்காட்டி டிஃபென்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. 2 டேக்கிள் 2லயும் சக்சஸ்ஃபுல். ஆனா செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்திலே உள்ள வந்திருக்கிறது ஆமீர் முகமது சஃபர் தனேஷ். இப்போ என்ன ஒரு லக்ஸுரினா யூமும்பாவை பொறுத்தளவு நேரத்தை கடத்தலாம். ஏன்னா ஆட்டத்தோட கண்ட்ரோல் அவங்க பக்கம். இந்த மாதிரி போனஸ் வாய்ப்பு இருக்குன்னா அதை மட்டும் முயற்சி செய்தாலே போதும். அண்ட் மீண்டும் ஒரு மாற்றம் இங்க. சச்சின் உள்ள வந்தாச்சு. இது சரியானது கௌதம். என்ன பொறுத்தளவு 3 ரைடர்ஸ் வச்சு ஆடணும். நீங்க அனுஜ் காவடியை வச்சு ஆடணும் ஆரம்பிக்கணும்ன்றது கூட கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா ஷபாகி அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்திருக்காரு. பிட்லைனை தாண்டி வரை போயிருக்கா. கடைசி நொடியில பிடிச்சு இழுத்திருக்காங்க. மொயின் ஷபாகி என்கிற த்ரெட்டை இப்பொழுதுக்கு எலிமினேட் பண்ணிருக்காங்க யூமும்பா. எப்படி நடந்துச்சுன்னு திரும்ப பார்க்கணுங்க. அட்டாக் வந்தது மஞ்சித் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் சப்போர்ட் சுனில் வரலாமா, மணிக்கும் ரிங்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சிருக்காங்க. சுனில் பெஞ்சில் இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு விஷ்ணு, மொயின் ஷபாகி உள்ள வந்திருக்காரு, சச்சினும் உள்ள வந்து. அப்ப யாரு வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாயில் குலியா அந்த கார்னர்ல. இப்போதைக்கு அங்க பாருங்க, இந்த மடக்கிறதுக்காக தான் நாங்க நிச்சயமா அந்த கார்னர்ல உங்களை உட்கார வைக்கணும் நிதேஷ் சொல்லிருக்காங்க. நிதேஷ் அங்க ஒர்க் அவுட் ஆகுறாரு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஸ்டிடியூஷன் என்ன கேட்டீங்கன்னா, லெஃப்ட் கார்னர் இருக்கிற சாயில் குலியாவை அனுப்பி அந்த இடத்துல மொயின் ஷபாகி அவரு இருக்காரு, அவருக்கு அந்த இடம் கொடுத்திருக்காரு. ஆனா இங்க அஜித் சௌஹானை டாக்கிள் பண்றது சுலபம் இல்ல. நிதேஷ் அந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா பின்னாடி கவர் பண்ணி ஓடி வரும்பொழுது கீழே ரெடியா இருந்தாரு ஆமீர். இந்த ஒரு 2 காம்பினேஷனும் தான் அந்த டாக்கிள் சக்சஸ் ஆனதுக்கு காரணம். கடைசி வரையும் அந்த ஆங்கிள விடவே இல்லை. சச்சின் வர்சஸ் யூமும்பாவோட டிஃபென்ஸ் நீங்க யாரு வேணா எடுத்துக்கோங்க, ரிங்கு எடுத்துக்கோங்க, சோம்பீர் எடுத்துக்கோங்க, சுனில் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் எதிராகவும் பெட்டர் ரெக்கார்டு வச்சிருக்காரு சச்சின். சச்சினோட கைதான் ஒவ்வொரு முறையும் ஓங்கி இருக்கானா. இன்னைக்கு சோம்பீர் மறுபடியும் டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. சச்சின் ஸ்டில் பாயிண்ட்லெஸ். இந்த இடத்துல முதல் பாயிண்ட் எப்ப எடுப்பார் அப்படின்ற தேடல். அதன் காரணமாக கேப்டன் திரும்ப பெஞ்சு களத்துல. சோம்பீர் சில நேரங்கள்ல வந்து சச்சின் அந்த கைகள் மட்டுமே பயன்படுத்தி நான் பாயிண்ட் எடுப்பேன்னு சொல்றதும் ஒரு பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. கால்கள்ல கொஞ்சம் உதைச்சு பார்க்கலாம். கிக்ன்றது ஒரு சரியான வெப்பன். ஆனா மஞ்சித் எப்பா கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாருங்க. அந்த கார்னர்ல ஒண்ணு உள்ள வந்த நிதேஷ் நீயும் வா அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு டச். தொட்டதெல்லாம் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட் இருக்குன்னா அதுதான் இந்த இடத்துல சொல்லணும். தண்ணி ஆளா போட்டு அப்படியே காத்துல ஏத்தி களத்துல மடக்கி போட்டாரு. சுப்ளெக்ஸ் ஒண்ணு போட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு மொயின் ஷபாகி. போதுமா அந்த ஒரு டாக்கிலே நம்ம சொல்லலாம் ஒரு ட்ரூ ஆல்ரவுண்டர்னு மொயினை. பாருங்களேன், இப்பதான் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வெளில அனுப்பிச்சோம். உடனடியா இன்னொருத்தர் ரைடரை வெளில அனுப்பிச்சு அவங்க சைட்ல வெளில போனாலும் உள்ள கூப்பிடுறாங்க யூமும்பா. மொயின் ஷபாகி டாப்ல திருப்பியும் பாக்குறதுக்கான நேரம் அது. பாக்கணுங்க எனக்கு அது காட்டுங்க. போட்டாரு, தூக்குனாரு பாருங்க. அது அந்த ஃபாலோ த்ரூ முக்கியம். தனியாளா வேற யாருமே பக்கத்துல கூட வரல. இதுக்கு பேரு சுப்ளெக்ஸ். ரெஸ்லிங்ல இந்த மூவ்க்கு பேரு சுப்ளெக்ஸ். ஆனா ஈரான்ல நீ பார்த்தனா என்னன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா அங்கதான் உருவாயிருக்குன்னு. ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து விளையாடுறத பார்த்து இது நம்ம ஆட்டம் தான் போலயே. என்ன கேமுங்க மொயின் ஷபாகி. அதாவது நிச்சயமா ரிமெம்பர் தி நேம். அவசரப்படக்கூடாது. டாக்கிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அனுஜ் காவடேயோட டாஷ் சக்சஸ் நிகழ்ந்திருக்கு. அஜித் சௌஹான் டாஷ் பண்ணி வெளிய அனுப்பி இருக்கிறது யாரு? அனுஜ் காவடே. வீக் பாயிண்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சுங்க அவருக்கு. அனுஜ் காவடே வெயிட் பண்ணது எதுக்காகனா நீ திரும்பி அந்த பக்கம் பாப்பேல உன்னை தூக்குற இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவர் வந்து லெஃப்ட் சைடு நோக்கி போயிட்டு இருக்காரோ அந்த சைடு அட்டாக் பண்ண வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. திரும்பின உடனே இவரோட அட்டாக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்பிக்கை அதுதான் எல்லாம். அந்த நம்பிக்கையோடு உள்ள வந்திருக்கிற சச்சினை என்ன செய்ய போறாங்க? சும்மா விடுவாங்களா? டீப்பா நிப்பாங்களா? சச்சின் சுனில் மேல ஒரு டச் ட்ரை பண்ணுவாரா? ஏன்னா சுனில் வர்சஸ் சச்சினோட மோதல் தான் சரியான மோதல். எஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுனில் அவுட். தமிழ் தலைவர் சிஓ அங்க பாத்துட்டு இருக்காரு மேட்ச. என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ரிங்கு கிட்ட கத்திட்டு போறாரு சுனில். நீ பிடிச்சிருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேன் வெளிலன்றது அவரோட எண்ணம். ரிங்கு கொஞ்சம் கையை அப்படி லூஸ் விட்டாருங்க. அதான் பிரச்சனை. சச்சின் உள்ள ஏறி இன்டிமிடேட் பண்ணிருக்காரு ரைட் டிஃபெண்டர்ஸ். அவருக்கு ஒரு பாயிண்ட் போதும். நிச்சயமா நான் ஒரு சுறா அப்படின்னு காட்டுறதுக்கு விரும்புவாரு. காட்டியிருக்காரு. ரொம்ப சுலபமா அந்த ஒரு ஏரியால நீங்க டாக்கிள் போட முயற்சி பண்ணது ஓகே. ஆனா நீங்க வரீங்கன்றது 1.5 மைல் தூரத்துக்கு முன்னாடியே பார்த்தாரு மஞ்சித். அவரால முடியும் அப்படின்ற நம்பிக்கை. அவர் தொட்டதெல்லாம் போன் அப்படின்றதுனால அந்த இடத்துல அவசரப்பட்டு இருக்க வேணாம். ஏன்னா டூ ஆர் டை நீங்க சொன்ன மாதிரி பிரஷர் ரைடர் மேல எப்படி நம்ம கிரிக்கெட்ல ரன் ரேட்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு சௌரபும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போறாரா இல்ல ரெண்டா? அவங்க 2க்கு தான் நிப்பாங்க.
ஏன்னா சூப்பர் டேக்கிள் மாட்னா கிளாக்கு பின்னாடி போயிட்டே இருக்கு. சுனில் என்ன சொல்றாருன்னா ரெய்டர் அவுட்டுங்கன்றாரு. அதே மாதிரிதான் சூப்பர் டேக்கிள். அதாவது சண்டை போடல, கிடுக்கு பிடிலாம் போடல, இரும்பு பிடிக்க சான்ஸ் இல்ல, ஆனால் 2 பாயிண்ட். கலாம் ரெசா மசந்தராணி ஈரானியன் கோச்சா இருந்தாலும் தமிழனோட ஹார்ட் பீட்டை பர்ஃபெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஆஹா வெளில வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு தனசேகருக்கு, ஆனால் டிஃபென்ஸ் வேலையை காமிச்சிருக்கு. நமக்கு இப்போ யூபாவோட சிஇஓ சுவேல் சந்தோக் அதுல ரொம்ப குறிக்கோள் வச்சிருக்காரு. நம்ம தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேரை வந்து நம்ம டீம்ல எடுக்கணும். ஏன்னா தமிழ் பிளேயர்ஸோட பொட்டன்ஷியல் அவருக்கு தெளிவா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல பிளேயர்ஸுக்கு வாய்ப்பும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். பட் இங்க ஆல் அவுட் நிகழ்ந்திருக்கு. இதுதான் மொயின் ஷஃபாகி. இது ஷஃபாகி மேஜிக். என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட முழு பலத்தையும் பயன்படுத்தி இருந்த 3 பேர்த்தையும் இழுத்துக்கிட்டு அந்த மிட்லைனை கிராஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக ஒரு சூப்பர் ரைடு. ஆனா சதீஷ் ஃபர்ஸ்ட் ரைடு வந்து டேக்கிள் ஆயிருக்காரு. இப்போ அவர் பாயிண்ட் எடுக்கணும்னு பாப்பார். போனஸ்க்கு ட்ரை பண்ணாரு. நாம டேக்கிள் பண்ணியிருக்கோம். போனஸ் கிடைச்சுதான் பார்க்கணும். இப்ப என்னன்னா ரைடு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுனால 2 ரைடு மினிமம் திரும்ப இருக்கு. இது ஒரு வெற்றிகரமான தோல்வியா நான் பாக்குறேன் கௌதம். ஏன்னா ஒரு டைம்ல 12 பாயிண்ட் வித்தியாசத்துல பின்தங்கி இருந்தார் மொயின் ஷஃபாகி என்கிற நாயகன் உதயமானார். அவரோட அந்த நம்பிக்கை உதயமாச்சு தமிழ் தலைவாசுக்கு. போற போக்குல மற்றும் ஒரு பாயிண்ட் எடுத்து சாமையான ஒரு போராட்டத்தை கொடுத்து கடைசியில 3 பாயிண்ட் வித்தியாசத்துல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் winning moment belongs to the season 2 champions யூமும்பாவா. இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட் a fight. இந்த மாதிரியான ஒரு ஃபைட் பார்க்க தான் நம்ம ஆசைப்பட்டோம். அந்த மாதிரியான ஃபைட் கொடுத்திருக்காங்க தமிழ் தலைவாசனி. நிச்சயமாங்க